கொட்டை பால் எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். பருத்தி பால் எப்படி செய்வதுன்னு பார்ப்போமா? மதுரை ஸ்பெஷல் பருத்தி பால். பருத்தி கொட்டை இப்படி தான் இருக்கும். பருத்தி கொட்டை இப்படி தான் இருக்கும். இந்த பருத்தி கொட்டையை ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சிடணும். ஊற வச்சு 2-3 வாஷ், காலையிலே 2-3 வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு 150 கிராம் பருத்தி கொட்டை, தேவையான பொருட்கள் 150 கிராம் பருத்தி கொட்டை, அதுக்கு ஒரு 150 கிராம் பச்சரிசியை ஊற வச்சு நம்ம மிக்சியில் திரித்து வச்சுக்கிட்டது 150 கிராம். இதுக்கு 450 கிராம் மண்டை வெல்லம், அப்புறம் சுக்கு, இவ்வளோ சுக்கு, மிளகு, ஏலக்காய், அரை முடி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டோம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இந்த பருத்தி பாலை 2 திருப்பு நம்ம பருத்தி அரைச்சா இப்படி தான் இருக்கும். அந்த பருத்தி கொட்டையை ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சா இப்படி தான் இருக்கும். இதை நம்ம பால் எடுத்துக்கணும். இதை 2 அரிப்பில் எடுத்துக்குங்க. முதல்ல கொஞ்சம் பெரிய அரிப்பில் பருத்தி பால் எடுத்துட்டு இப்படி தான் பருத்தி பால் எடுத்துக்கணும். நல்லா பிழிஞ்சு எங்கள் மம்மி எம்மியாக செஞ்சு தருவாங்க. பால் எடுத்துட்டு இந்த சக்கை இதை புழிஞ்சி இந்த சக்கையை எடுத்துக்கணும். இதை இன்னொரு ட்ரிப்பு பால் எடுத்துக்கணும். இது முதல் பால். நம்ம தேங்காய் பாலில் எடுப்போம்ல, அது மாதிரி இன்னொரு பாலும் எடுத்துக்க வேண்டியது இருக்குது. இது முதல் பால் எடுத்ததுங்க. இது பால் எடுத்தது. இது 2வது பால் எடுக்க போகிறோம். 2வது பால் இப்படி தாங்க எடுக்கணும். புழிஞ்சு நல்லா இப்படி புழிஞ்சிட்டு இந்த சக்கையை எடுத்துடணும். பிடிச்சி இப்படி எடுத்துட்டு 2 பால் எடுத்தாச்சு. எடுத்த பிறகு நம்ம இப்போது பெரிய அரிப்பை வச்சு எடுத்தோம். இனி ஒரு குட்டி அரிப்பை வச்சு நல்லா சளிச்சுக்கணும். இந்த அரிப்பை வச்சு இன்னும் ஒரு இந்த பாலை நல்லா தூசி இல்லாமல் நல்லா அரிச்சு எடுத்துக்கணும். இப்படிதான் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். எந்த ஒரு தூசியும் இருக்கக்கூடாது. இந்த மவுளிகள்லாம் வந்துடுச்சா, இப்படி எடுத்துட்டு இனி இதை நீங்கள் காய்க்கணும். இந்த பாலை காய்க்கணும். இந்த பருத்தி பாலை இனி நம்ம அடுப்பில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடணும். அதுக்குள்ளே இந்த மிளகு, சுக்கு, ஏலக்காய் இதை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து வச்சுக்கணும். அடிச்சுட்டு இந்த பருத்தி பால் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம பருத்தி பாலை இங்கே காய வச்சுருக்கோம். அதுக்குள்ளே நம்ம இந்த மண்டை வெல்லத்தை பாகெடுத்துடலாம். இதில் மண், தூசி, கல் எதுவும் இருக்கக்கூடாது. அதனால் நம்ம இதை பாகெடுத்துக்குவோம். கொஞ்சோண்டு தண்ணி, ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிச்சு இந்த மண்டை வெல்லத்தை அதில் போட போகிறோம். போட்டு நல்லா கரைய விடுறோம். இப்போ இந்த பருத்தி பால் கொதிச்சிட்டுங்க. நல்லா கொதிக்க விட்டுக்கணும் பருத்தி பாலை. இந்த மண்டை வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்படி கரைஞ்சிக்கணும். இப்போ நாம் என்ன பண்ணணுன்னா, நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அரிசி, அந்த அரிசியை இப்படி கொட்டிக்கணும். கொட்டிட்டு இதில் தேங்காய் பால்
அரிசியை நல்லா வலிச்சு கொட்டிக்கணும். இப்போ இதில் தேங்காய் பாலை ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும். இந்த அரிசி மாவை ஏன்னா இந்த அரிசி மாவை நம்ம கரைச்சி வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாவை அப்படியே நம்ம அந்த பருத்தி பாலில் போட்டோன்னா கட்டி கட்டி ஆயிரும். அதனால் நம்ம இந்த தேங்காய் பாலில் அதை கரைச்சி வச்சுக்கணும். கரைச்சி வச்சுட்டு இந்த பருத்தி பால் நல்லா கொதித்த பிறகு இது கொதித்த பிறகு இதை நல்லா கிளறிக்கிட்டு அந்த தேங்காய் பாலில் கரைச்சி இதை ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விடணும். இந்த அரிசி மாவு இதில் நல்லா வேகணும். நல்லா வேக வைக்கணும். நம்ம கரைச்சி வச்ச அந்த பாகை இது பாகு பதம்னா வேணாம், வெறும் தண்ணி பதத்தில் இருந்தாலே போதும். இந்த பாகை நம்ம இந்த அழுக்கு எடுக்கிறதுக்காக தான் பாகு காய்க்கிறோம். இதை ஒரு சல்லடையில் சலிச்சுக்கணும். இப்படி தான் சலிச்சுக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட சலிச்சுக்கலாம். இந்த தண்ணி ஊற்றி கூட இது பண்ணி ஊற்றிக்கலாம். அந்த தூசி எல்லாம் மேலே வந்துருச்சு. இந்த அரிசி மாவு நல்லா வெந்து இது உள்ள அப்படி வெந்து வந்த பிறகு நம்ம இந்த பாகை எடுத்து நம்ம கரைச்சி வச்ச பாகை எடுத்து இது உள்ள ஊற்றணும். ஊற்றி நல்லா கிளறி விடணும். அப்புறம் நம்ம ஏற்கனவே சுக்கு ஏலக்காய் மிளகு எல்லாம் போட்டு தட்டி வச்சுருந்தோம் இருக்குல்ல, இதெல்லாம் போட்டுறணும். பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதை போட்டு நல்லா கிளறி விடணும். இது எல்லாம் நல்லா இன்னும் கொதிச்சு வந்த பிறகு நம்ம கீழே இறக்க வேண்டியது தான். ஆனால் இந்த பருத்திப்பால் உடம்புக்கு ரொம்ப சக்திங்க. இந்த பருத்திப்பால் நம்ம குடிச்சு வந்தால் இந்த பிசிஓடி பெண்களுக்கான இந்த பிசிஓடி பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிரும். கேன்சர் கட்டி இந்த கேன்சர் புற்று இந்த செல்கள் வளர விடாமல் இந்த பருத்தி கொட்டைப்பால் தடுக்கும். குழந்தைகளுக்கு இதை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். இதில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்திகள் இருக்குது. அதனால் நீங்கள் இதை வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த பருத்தி கொட்டைப்பாலை இப்படி நீங்கள் செஞ்சு குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இப்போ நிறைய பெண்கள் பிசிஓடி பிரச்சனைகளால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்குன்னா டெய்லி பெண் பிள்ளைகளுக்கு இதை நீங்கள் இப்படி ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒருக்கா கூட இதை காய்ச்சி கொடுத்தேன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. இதை நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறி விடணும். கொதிச்சு வந்தோடனே இறக்க வேண்டியது தான். சுவையான பருத்திப்பால் ரெடி ஆயிடுச்சு. இனி இதை ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டு நம்ம குழந்தைகளுக்கு பரிமாறலாம். இப்போ பருத்திப்பாலை நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்து பார்க்கலாமா என்ன சொல்கிறாங்கன்னு? செம யம்மியா இருக்குமா, சூப்பரா செஞ்சிருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.